ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கக்கூடியது மைக்ரோடெக் பிராண்டு XP SW 2300 அப்படிங்கிற மாடலு இன்டெலி பியூர் சைன் வேவ் அந்த டெக்னாலஜி. ஓகேங்களா? இந்த இன்வெர்ட்டரில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணும்போது இதோட அவுட்புட் சாக்கெட்டு தான் கம்ப்ளைண்ட்டு. இந்த அவுட்புட் சாக்கெட் வந்து பின்னாடி இருக்க அந்த இது வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருந்தது. இது ப்ளக்கு மாட்டோமே வந்து உடஞ்சிருந்தது, அவுட்புட் கிடைக்கல. அதை நம்ம செக் பண்ணிவிட்டு சரி ஓகே சாக்கெட்டை மாற்றிடலாம். அதுக்கு முன்னாடி எல்லாமே சார்ஜிங் கரெக்டாக இருக்கா, வோல்டேஜ் கரெக்டாக இருக்கா, சார்ஜிங் வோல்ட்டு கரெக்டாக இருக்கா, சார்ஜிங் ஆம்ஸு, அவுட்புட் வோல்ட்டு இதில் பார்க்க முடியல. எல்லாமே செக் பண்ணி பார்க்கும்போது அவுட்புட் சாக்கெட் மட்டும் கம்ப்ளைண்ட்டாக இருந்தனால இப்போ சாக்கெட் வந்து வேறு எது ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ரீப்ளேஸ் பண்ண சாக்கெட் தான் காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ ஒர்க் ஆகுது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து மெயின்ஸில் இருக்குது. மெயினை ஆஃப் பண்ணலாம். மெயினை ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ பேட்ரி மோடில் ஒர்க் ஆகுது. இப்போதைக்கு ஒரு டியூப் லைட் மட்டும் போட்டிருக்கோம். இப்போ ஒரு 200 வாட்ஸ் பல்ப் போடுறேன். ஓகே, ஒர்க் ஆகுது. பேட்ரி வோல்ட் இது வந்து 24 வோல்ட் இன்வெர்ட்ரு, அதனால் 2 பேட்டரியை வந்து சீரியஸ் பண்ணியிருக்கோம். இப்போ மெயின்ஸ் ஆன் பண்ணலாம். இப்போ மெயின்ஸ் ஆன் பண்ணாமே சார்ஜிங் வோல்ட் வந்து கரெக்டாக அந்த 29 போய் கட் ஆஃப் ஆகுது. ஓகே, சின்ன பேட்டரினால உடனே கட் ஆஃப் ஆகுது. இதோட கெப்பாசிட்டி டீட்டெயில் வந்து இதில் இருக்குது பாருங்கள். அதாவது 2000 VA 1600 வாட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். 24 வோல்ட் 2 பேட்டரி கொடுக்கணும், நம்ம சீரியஸ் பண்ணி கொடுக்கணும். இதில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பாபின். சில மாடலில் சிங்கிள் பாபின் யூஸ் பண்ணுவாங்க. இது ஸ்ப்ளிட் பாபின் யூஸ் பண்ணியிருக்காங்க. வெளியில் வந்து ஒரு சின்ன கவர் மாதிரி வச்சு மறைச்சிருக்காங்க. அதுமாதிரி இந்த போர்டில் வந்து 24 வோல்ட்னா அதில் வந்து ரெகுலேட்டர் வரும். 12 வோல்ட் 7/8 12 வோல்ட்டு ரெகுலேட்டர் வரும். இந்த ரெகுலேட்டர் காமனாக மைக்ரோ கண்ட்ரோலருக்கு வரும். LM315 அட்ஜஸ்டபிள் ரெகுலேட்டர் 5 வோல்ட்டு காண்டி. அதுமாதிரி இதில் 3 சுவிட்ச் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் கரண்ட் வந்து ஹை லோ. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்புட் வோல்டேஜ், அதாவது வந்து யூபிஎஸ் இன்வெர்ட்டர்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நேரோ ஸ்டாண்டர்ட் இருக்கும். நம்ம ஸ்டாண்டர்டில் வச்சுக்கிட வேண்டியதான். கம்ப்யூட்டர் போட்டால் மட்டும் நேரோவில் வைக்கணும். அடுத்து வந்து சார்ஜிங் கரண்ட் வந்து ஹை லோ, நம்ம நார்மல்லே வச்சுக்கலாம், இல்லை ஹையில் வைக்கனாலும் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஏதாவது ஒரு டெக்னிக்கல் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.